இருக்கிறதுலயே ஒன்னு ஒரு ஒர்ஸ்ட் கேமராமேன் தான். ஒர்ஸ்ட் கேமராமேன். அவருக்கு பர்ஃபெக்டா வர வரைக்கும் விட மாட்டான். சாவடிச்சிட்டான் என்னெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கே யோசிப்பாங்க. ஒரு 6 பொம்பளைங்க வந்துருச்சு படம் பார்க்க, ஷூட்டிங் பார்க்க. வந்து விஜயகாந்த் பக்கத்துல உட்காந்துட்டு, தம்பி நீங்க ராதா ரவில நம்பாதீங்க தம்பி. பக்கத்துல ஒரு சிகரெட் குடிச்சுட்டே இருந்தேன். ஏமா நான் தான் ராதா ரவி. அது தெரியும் தம்பி, நீ தானே தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுதுன்னா அப்போ நான் நினைச்சேன் நம்ம கேரக்டர் சக்சஸ். இங்கே குடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் ஜேபில வந்திருக்காரு, கிருஷ்ணா வந்திருக்கான். அவங்களாம் இந்த படத்துல வந்து ஏதோ ஒரு விதத்துல கனெக்டட். அவங்க வந்ததும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னொன்னு, டான்ஸ் மாஸ்டர் வரும்போது அவர்கிட்ட வரும்போதே உள்ள வரும்போதே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பேண்ட் சட்டை போலாம் தான் வீட்டுல திட்டுறாங்க. உண்மையில அந்த அளவுக்கு இருக்கு. அவருக்கு போட்டா தான் அழகா இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதன். இன்னொன்னு எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, மாஸ்டர்கிட்ட எல்லா படம் எடுத்தாருன்னா, அவர் படம் நடிக்கிறாருன்னா ஏதாவது ஒரு சாங்ல வருவார், ஒரு சின்ன பிட்டாவது வருவார். அது எதுக்கு வராருன்னு எனக்கு தெரியாது. நீ ஒழுங்கா ஆட மாட்டேடா, இப்பயாவது நீ ஆடுறத பாத்துக்கடா, அதுக்கு வராரா என்னன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப பிரமாதமா செய்யக்கூடிய மனிதன். இப்ப கிருஷ்ணன் பேசும்போது சொன்னான், ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாம் வந்து உண்மையில இந்த காலத்துல இவ்வளவு வேகமா இருக்கணும்ன்றத கத்துக்கிட்டதே இவங்க கிட்ட இருந்தான். ஏன்னா நாங்க எங்க பழைய பந்தால அப்படி வந்துட்டு போயிட்டு முடியாது. இப்ப தேவான சகோதரர்கள் இருக்காங்கன்னா நாங்கெல்லாம் ஒரு செட்டு தான் இல்ல, நாங்கெல்லாம் ஒரு பெரிய செட்டு. அப்ப சொல்லிட்டு இருந்தேன் ஜெயபிரகாஷ், நாங்க ரொம்ப நல்லவங்க இல்லை, பட் இப்ப நல்லவங்களா ஆயிட்டோம். ஏன்னா முடியாமைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது ஒண்ணுமே சொல்ல முடியாது, செய்ய முடியாது. நான் எல்லாருக்கும் அட்வைஸ் தான் பண்ணுவேன். எனக்கு இவன் வந்து படம் புக் பண்ணும்போது இவனுக்காக நான் நடிக்கல, இவங்க அப்பாவுக்காக நடிச்சேன். யாரோட எதுக்காக இவரெல்லாம் ஒத்துக்கிட்டாருன்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இவங்க அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டேன். அவர் பேர் என்னன்னா கருணாநிதினு பேர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் தான். பரவாயில்ல, நான் வரேன். எதுக்கு சொல்றேன்னா, இவன் எடுத்தா அன்பண்ணன் தான் பேக் பண்றாரு சார்னு சொல்லிட்டு இவன் அவரை பார்க்கறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. நான் டெய்லி போவேன், அவரை வீட்டு தாண்டி தான் போவேன் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ பார்க்கும்போது கருணாநிதி பார்ப்பேன். கருணாநிதி பார்த்தாலே அன்பு இருக்காருன்னு அர்த்தம். நல்ல எதையுமே அதிகமா யூஸ் பண்ணிக்க மாட்டார் உங்க அப்பா. அது மாதிரி இப்போ எனக்கு ப்ரொடியூசர்னு அறிமுகப்படுத்தினாங்க. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அன்பு சார் தான் எடுக்கிறாருன்னு பார்த்தா இவன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கான். எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக, ஏன்னா ஹீரோவா பண்றவன் ஜேபி என்ன பையன், ஜெயபிரகாஷ்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவன் பையன் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப உண்மையான ஒரு புலங்காகிதம். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படம் நல்லா ஓடணும் நல்லா ஓடணும்னு சொன்னாங்க. இப்ப கூட சகோதரர் நான் வில்லன் செஞ்சுட்டேன் இதுல அப்படின்னு சொல்லி என்னை பத்தி ஏதோ சொன்னாரு. அப்ப பேசும்போது நோ சான்ஸ் ராதா ரவின்னு சொல்லாதீயான்னு சொல்லியிருக்கேன் பாரு. மில்டன் கிட்ட அப்படிதான் சொன்னேன். மேடையில உட்காந்துட்டு என்ன பெருமையா சொல்றேன்னு சொல்லிட்டு இவரோட நடிப்பு நோ சான்ஸ் சொன்னேன். அதுல சான்ஸே இல்லாம போச்சு. ஏன்டா நோ சான்ஸ் சொல்ற, சான்ஸ் இருக்குன்னு சொல்லுடா. ஏன்னா இப்ப உருட்டுறது ரொம்ப நமக்குலாம், எனக்கு வெறும் கேமரா முன்னாடி தான் நடிக்க தெரியும், பின்னாடி எல்லாம் நடிக்கவே தெரியாது. கேமரா முன்னாடி நல்லா நடிப்பேன். இந்த நெக்கில கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான் அவன் வந்து உலகமாக நடிக்கான். நெக்கில அவன் பார்த்தோன்னு சார் பாடுறான். அவன் பார்த்தோன்னு அவன் எல்லாருக்குமே அதான் சொல்லிக்கிட்டே வரான் உள்ள. அவங்க குடும்பம் நம்ம
ரொம்ப நெருக்கமான குடும்பம். இவங்களை பத்தி இப்ப பேரை விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, பத்தியா என் பேரை விட்டு இருப்பாரு. மனிதர்கள் தானே நம்ம அப்படி நினைப்பாங்க. இதை நான் யார்கிட்ட கத்துக்கிட்டேன்னா, தலைவர் கலைஞர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன் இந்த விஷயத்த. அவர் பேரை விட்டுருவாரு சில டைம்ல, எல்லாரையும் பத்தி சொல்லுவாரு. இப்ப என் பேரை சொல்லுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கோவம் வருமா வராதா? அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே சொல்லுவார், தம்பி ராதாரவி கூறியது போல். என்னடா நான் சொன்னேன் இவர்கிட்ட, நம்ம இருக்கிறோன்றது பேரை சொல்லுவார், அதில் குத்துவார். அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இன்னொன்னு என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் என்னன்னா, தேவானனை இப்பதான் பார்த்தேன். அப்ப சொன்னாரு, அப்ப இதுல பார்க்கும்போது சொன்னாரு, ஒரு ஷோ முடிச்சுட்டு வந்தீங்க, எங்கப்பா முடிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேவானனை. அவர் போடுறதும் மியூசிக் தான். இன்னொரு சகோதரர் நல்லா போடுறாங்க, பட் நின்று வாங்கத்துக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. பி வாசகம் படத்துக்கு சொன்னார், இது நம்ம பூமி தானே, நான் இருக்கிறேன், இப்ப நீ இருந்து இந்த பாட்டை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டு. நான் போய் இந்த பாட்டு, எனக்கு பாட்டுக்கு சம்பந்தமே இல்லை, ப்ரொடியூசர் தான், சம்பந்தம் இல்லை. அப்ப ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க, கொடுத்துட்டு போய் எடுத்து போய் போட்டேன். அப்ப அவரு மியூசிக் டைரக்டரே சொன்னார், இது ரொம்ப கொஞ்சம் ஒரு பழைய டியூன்ல இருந்து எடுத்துட்டா, அவசரப்படுறீங்க, அதுக்காக செஞ்சேன், பழதா இருக்கலாம்னு, ரொம்ப ஊசி போய் கிடக்குது, என்ன இழுத்த நூல் வருதுன்னு சொல்லிட்டேன். ரொம்ப பிரமாதமா சொல்றேன் யார் ராதாரவி, கேளுங்க சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, உண்மைக்கு பயம் வரவே கூடாது, உண்மைக்கு மட்டும் பயம் வரவே கூடாது. எங்க இருந்தாலும் துணிச்சல சொல்லணும். இப்ப கூட நான் கேட்டேன், அவன் பேர் என்ன கன்னடத்தால் சரண்ராஜ், அவன் ஏன் வரலன்னு கேட்டேன். அவங்க கூட்டம்லாம் என்னன்னு தெரியல, அவன் நல்லவன் தானே, வருவானே, ஏன் வர மாட்டான்? ஏன்னா வரணும், எல்லாருமே ப்ரமோஷனுக்கு. ஒருவேளை இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் வந்தா பெரிய ஹெல்ப்பா இருக்கும், படம் ஓடுறதுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஏன்னா இது ஆடட் அட்ராக்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா, இதெல்லாம் ஒரு ஆடட் அட்ராக்ஷன் ஃபார் அ ஃபில்ம். ஏன்னா வேற ஒண்ணும் செய்ய சொல்லி நான் வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லல, வந்து நின்று பேசிட்டு போங்கன்னு நம்மளால எது முடியுமோ அது தெரிஞ்சுதான் சொல்றாங்க. எதுக்காக சொல்றேன்னா, இப்ப நீங்க யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, பத்திரிகையாளர்கள் சில பேர் இருக்காங்க, எல்லாருமே நல்லதா போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில டைம்ல அப்படி ஒரு பொடி வைப்பாங்க. உங்களை ஏன் சொல்றேன்னா, இந்த படம் ஓடுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் அப்ப நினைச்சுக்கிட்டேன், அவங்கள போய் கேட்டா அவங்க என்ன செய்ய முடியும், நம்ம நல்ல படமா எடுக்கணும். பட் இந்த படம் நல்லா இருக்கும்னு ஏன் சொல்றேன், நானும் படம் எல்லாம் பார்க்கல. ஏன் நல்லா இருக்கு சொன்னா, தண்ணி பஞ்சம் நம்ம ஊர்ல ஹெவியா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அதை வச்சு கதை பண்ணிருக்காங்கன்னும் போது டெஃபினட்டா இந்த வெற்றி வந்து தண்ணியில் எழுதிய வார்த்தை மாதிரி இருக்கக்கூடாது, கல்வெட்டாக இருக்க வேண்டும். இந்த படம் நம்ம ஊருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கல்வெட்டாக நிச்சயமாக இருக்கும், அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உனக்கு சொல்றேன், டைரக்டர் சொல்றேன், என்னன்னா படம் வந்து 5 நாள் தானே ஓடிச்சு, 10 நாள் தானே ஓடிச்சு, அப்புறம் தேட்டர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் அப்படிதானே. இப்பெல்லாம் வந்து 2 வெற்றிகரமான 2வது நாள் போடுறாங்க, உனது 5 நாள் ஓடி இருக்காது சொல்லு. ஏன் சொல்றேன்னா, இப்ப நான் கூட கடைசி தோட்டான்னு ஒரு படம் நடிச்சேன், அந்த ரிலீஸ்லயே பெஸ்ட் பிக்சருங்க இதுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு 3 நாள் படம் சேர்ந்தாப்புல ரிலீஸ் ஆச்சு. அப்பாடா, பெஸ்ட் பிக்சர் எப்படி ஒரு 25 நாள் ஓடும், பார்த்தா 8 தேட்டர்ல இருந்து எடுத்துட்டாங்க, தேட்டர் கிடைக்கல. அதெல்லாம் சொல்லன்னு பார்த்தேன், அன்பு போயிட்டாப்ல, அன்புகிட்ட சொல்லன்னு பார்த்தேன், ஓ நீ வேற ஏதாவது செலவு பண்ணதோட இங்க ஒரு 3 தேட்டர் கட்டி முடியாது. ஏன்னா வெல்லிங்டன் போயிடுச்சு, கெய்டி போயிடுச்சு, லிபர்ட்டி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, ஆனந்த் போயிடுச்சு. எது நல்ல தேட்டர் நாங்கெல்லாம் போய் படம் பார்ப்போம், அந்த படம்லாம் அந்த தேட்டர்லாம் காணான்னு ஒன்னும் ஆச்சரியமா இருக்கு. நல்லவேளை சத்தியம் தேட்டர்ல இன்னும் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் புதுசா கட்டுறாங்க,
சொல்லலாம்னு பார்த்தேன். இப்போ ஒரு ஒரு தேட்டர் 2 தேட்டர் கட்டி கொடுப்பா சிட்டிக்குள்ள. ஏன்னா 7-8 தேட்டர் போயிடுச்சு. ஏன்னா எங்க பொழப்பு நடிப்பு தானே. அதனால சொல்றேன். எங்க படம் வரணும், ரிலீஸ் ஆகணும். அந்த சுயநலத்தில் தான் சொல்றேன். எனக்கு விரும்பம் தான் சொல்றேன். நடிக்க தெரியும், கேமரா முன்னாடி மட்டும்தான் நடிக்க தெரியும். பின்னர்ல நான் நடிக்கிறது கிடையாது. நம்ம சொல்றதெல்லாம் உண்மையான வார்த்தை தான். இந்த இது கூட செப்பேட்டி தியாகராஜன் ஹால் கூட டைரக்டர் வந்து சொன்னான், இங்கதான் பண்றோம், சுத்தி கித்தி இங்கேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஏன்டா அங்க பண்றீங்க? ஏன்னா இப்ப நாளைக்கு திருப்பி இன்னொரு செட்டு வெளியிட்டு விழாக்கு வரணும். அதுல வேற நான் நடிச்சு தொலைஞ்சிருக்கேன். எனக்கு உண்மையிலேயே இளைஞர்களுக்கு இடம் கொடுப்போம். நம்ம சொல்லவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா தள்ளி விட்டுருவாங்க போல இருக்கு நம்மள. அவ்வளவு பேர் வந்தவன் பேர் வில்லன் செய்யறேன்னு சொல்லிட்டான். இப்ப நமக்கு ஒரு சின்ன கிரேடு கொடுத்துருக்காங்க, அது அவனுக்கு தெரியல. முதல்ல எல்லாம் நானே தான் நேரா போய் பொண்ணை தூக்கிக்கிட்டோ குடும்பத்தை கெடுத்துக்கிட்டோ ஏதோ இருப்பேன். இப்ப அது கிடையாது. ஆர்டர் பண்றதுதான். போய் அவங்களெல்லாம் போய் கெடு, போய் இந்த குடும்பத்தை கெடு, வெறும் ஆர்டர் பண்றதோட விட்டாங்க. ஏன்னா இவரு வச்சு கூப்பிட்டு போய் ஓடணும் ஒரு நாள் வேணாண்டா உட்கார சொல்லுன்னு சொல்றோம். அதுக்குன்னு வச்சிருக்க ஆளுங்களை இப்ப கெடுக்கிறதுக்குன்னு. ஆனா நான் உண்மையை சொல்றேன், கெடுக்கிறதுக்குன்னு நீ நினைக்காது. தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி அறிவாளிங்க யாருமே கிடையாது. நானும் விஜயகாந்தும் அலைவாசின்னு அதுல மேட்டுப்பாளையத்துல எடுத்துட்டு இருந்தோம். இந்த கல்லர் ஸ்டேஷன் அங்க போய் எடுத்த காட்டுக்குள்ள போய் கூட்டம் வரக்கூடாது ஃபைட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்க ஒரு 6 பொம்பளைங்க வந்துருச்சு படம் பார்க்க, ஷூட்டிங் பார்க்க. வந்து விஜயகாந்த் பக்கத்துல உட்காந்துட்டு, தம்பி நீங்க ராதா ரிவில நம்பாதீங்க தம்பி. பக்கத்துல போய் சிகரெட் குடிச்சுட்டே இருந்தேன். ஏமா நான் தான் ராதா ரிவி, அது தெரியும் தம்பி நீ தானே. தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுதுன்னா அப்போ நான் நினைச்சேன் நம்ம கேரக்டர் சக்சஸ். அப்பாடா பயப்படுறாங்களே அந்த அளவுக்கு. ஏன்னா PS வீரப்பண்ணனை பத்தி சொல்லியிருக்காங்க, நம்பியார் சாமி பத்தி சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா எல்லாம் பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் நம்மளை பத்தி இப்படி நேரம் சொல்லும் போது எனக்கு பெரிய சந்தோஷம். மேக்கப்ன்றது நானும் கொஞ்சம் யோசிச்சு செய்வேன். டைரக்டர் தப்பா எடுத்துக்கூடாது. அமரன் படத்துக்கு இப்படித்தான் இந்த முடியை ஷார்ட் ஆக்கி ப்ளீச் பண்ணேன், வெள்ளை ஆகணும்னு. ப்ளீச் பண்ணி இந்த கண்ணு ரெப்பையே கிழிஞ்சு போச்சு. அப்ப அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு பல்லெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்தேன் கார்ல. ஹார்பருக்கு போகணும், 12வது நம்பர் கேட் தான் உள்ள. அது போறதுக்கு முன்னாடி போலீஸ் நிறுத்தி தூர்தர்ஷன் வழியா சுத்தி போங்கன்னு சொல்லிட்டான். அப்ப என்ன பார்த்து சொன்னான், டே சேட்டு சுத்தி போ. அப்ப நான் சொன்னேன் வெற்றி ஆயிட்டுப்படா. ஏன்னா அவன் என்ன பார்த்து டே சேட்டுன்னு சொல்றான். சாதாரண பார்த்துருந்தா சொல்ல மாட்டான். இது எதுக்காக சொல்றேன்னா, படத்துல நடிச்சு பேர் கிடைக்கும்ன்றது ஒண்ணு இருக்கட்டும். இப்ப படங்கள் வந்து பெருசா நிறைய படம் வந்துகிட்டே இருக்கு. 200 படம் நின்னாலும் தப்பு சொல்றாங்க, 200 படம் வந்தாலும் நான் தப்பு சொல்றேன். கூட்டம் வந்துகிட்டே இருக்கு, ரெடியா இருக்காங்க, சுட சுட சீட்டு சூடு அப்படியே இருக்கு. படம் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. அது கொஞ்சம் அடங்கணும் இல்ல. அதுக்காக சொல்றீங்க, இதெல்லாம் பத்தி ஒரி பண்ணாம இந்த படத்தை எடுங்க கொடுங்க, வெற்றி ஆகணும். எல்லாருக்கும் எனக்குள்ள ஆசை தான். 100 நாள் ஓடினா எனக்கு பெருமையா இருக்கும். நிறைய படம் ஓடணும், இவனுக்கு நிறைய படம் வரணும். இந்த டைரக்டர் இந்த டீமுக்கு எல்லாம் டீம் வந்து யங்ஸ்டர்ஸ் டீம். இந்த கேமராமேனை காமிச்சாங்க, இப்பதான் பார்த்தேன் நான். அவர் சொல்லிட்டு இருந்தேன், இருக்கிறதுலயே ஒன்னு ஒரு ஒர்ஸ்ட் கேமராமேன் தான். ஒர்ஸ்ட் கேமராமேன். அவருக்கு பர்ஃபெக்டா வர வரைக்கும் விட மாட்டான். சாவடிச்சிட்டான் என்னெல்லாம். என்கிட்ட பேசுறதுக்கே யோசிப்பாங்க. இவன் வந்து கேமராமேனை தட்டி விட்டுருவான். கேமராமேன் வந்து சார் இங்க நிக்கணும் சார், இப்படி திரும்பணும் சார்னா சொல்லுவாரு. என்ன இது இளவா போச்சுது. யாரு அவனை கேமராமேனை போட்டது? ஷார்ட் எடுத்து ஓகே சொல்ல வேண்டியது தானே. நமக்கு ஒரு ஏஜுக்கு மேல போனோம்னா நின்று நடிச்சுட்டு இருக்கிறது கொஞ்சம் யோசிக்கிறோம். பட் படம் வந்துட்டு இருக்கும்போது இதுல கூட பாருங்க, மேக்கப் எல்லாம் போடல, சும்மா சொந்த முடிவோட அவர் வந்தாருங்க. ஆனா பெருமைக்காக இல்ல, விக்கு வைக்கிறதுக்குலாம் டைம் ஆகும். நீ வேற இது போதும். இந்த படம் எடுத்து எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னா 4 வருஷம் ஆச்சு. அதனால இவன் ஒன்றும் கவலைப்படாத. 12-13 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. 12-13க்கே அப்படின்னா நீ 4 தானடா. ஜனங்களுக்கு அதான் டேஸ்ட் படம். பழைய படமா கொண்டாந்து போடணும், அப்ப நல்ல படம் எடுத்துட்டு போன்னு அர்த்தம். இப்ப எடுக்க மாட்டோம்னு அர்த்தம். இப்ப எடுக்கிறேன்
படம் நிறைய வருது. என்ன அவன் பேரையும் ஹீரோ ஹீரோயின் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு போதும் போதும்னு ஆயிடுது எனக்கு. மற்றவங்களை பத்தி சொல்லலை. ஏன்னா நான் எல்லாரோடையும் பேரை சொல்லி அன்பா, பேர் இருக்கிறது அடையாளத்துக்கு தானே. அந்த பேர் இல்லாம சொல்றது எனக்கு அவ்வளோ ஒத்து வராது. அதனால இந்த படம் வந்து, இந்த படத்துல கூட வீட்டுல கூட கேட்கறாங்க, என்ன படத்துக்கு போறீங்க, கேசட் வெளியிட்டு படம் பேரு தெரியல, என்ன படம்னா டைரக்டர் பேர் தெரியுது, எல்லாரும் பேரும் தெரியும், படம் பேர் தெரியல. அப்புறம் இங்கதான் வந்து பார்த்தேன், வருணன் இல்ல, வருணன்னா ஏதோ தண்ணி சம்பந்தமாவோ இல்ல மழை சம்பந்தமாவோ இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளவு தூரம் தமிழ் தெரியாது, அதுக்காக சொல்றேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு கிளியரா இதை யோசிக்கிறதுக்குள்ள கார்ல போகும்போதே நாங்கெல்லாம் டைட்டில் வச்சிருப்போம். அப்பெல்லாம் வந்து கார்ல அப்படி போகும்போது பாஸ் ஆகும்போது படிச்சிருவோம் டைட்டில. இப்ப அப்படி இல்லை, போய் அடுத்த தெருவுல போய் நின்று படிச்சு யோசிக்க வேண்டிய இதாண்டா டைட்டிலா இருக்கும்னு. இப்ப நிறைய வந்துருச்சு டைட்டில்லாம். திருப்பி திருப்பி அமரன் வந்ததே, அதே மாதிரி வருத்தமில்லா வாலிபர் சங்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நல்ல டைட்டில் போல. ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லாமல் வருணன் பேர் வச்சு இது வாயில நுழையில இல்ல, நின்று படிப்பான் பாரு, வருணன். இதை படிச்சா அந்த படம் ஓடும். ஏன்னா அதுக்குதான் டைட்டில் இப்படி வைக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. கொஞ்ச நேரம் நின்று பார்க்கறதுக்காக இருக்கட்டும், சும்மா விட்டோம்னா போயிடுவாங்க ஜனங்க. நல்ல ஒரு பிரமாதமான படம். இந்த குழந்தை சொல்லிச்சு, நீங்க ராதாரவியோட நின்று செய்யறதுக்கு பயமா, ஏமா இப்படி சொல்லி சொல்லி ஒதுக்கிடுறீங்க, நான் உன்னை ஏதாவது தொட்டு பார்த்தேனா, தொட கூட இல்லை. நான் உன்னை என்ன செஞ்சேன், படமும் பார்த்தேன், நடிப்புக்காக பார்த்திருப்பேன். இப்படிலாம் நீங்க சொல்லி இல்லி கடைசியில் இல்லை சார் ராதாரவி போடலாம், இவங்க பயப்படுறாங்க சார் நடிக்கிறதுக்கு சொன்னா என் போக போயிடும். அதனால இனிமேல் சொல்லுங்க, ஃப்ரெண்ட்லியா அவரோட இருப்போம், நல்லா பேசுவாரு அப்படின்னு ஏதோ சொல்லுங்க. சொன்னதானே எங்க போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டேன் என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் அன்பன் சேர்த்து எல்லாரையும் சொல்றேன். எல்லாருக்கும் என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய சிறந்த நன்றியும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை சொல்லி, அடுத்த முறை படம் எடுக்கும் போது மேக்சிமம் நீங்க எப்படி டப் பண்றீங்க படத்தை, மற்ற லாங்குவேஜ் டப் பண்ணதானே போறோம், அதுக்கே முதல்ல வந்த உடனே டப்பிங் ஆர்டிஸ்ட் ஏன் கூப்பிடுறீங்க? சில பேர் நடிக்க வச்சிருக்காங்க, அவங்க எல்லாமே டப் பண்றாங்க, அவங்களே பேச சொல்லுங்க என்று சொல்லி எனக்கு இவ்வளவுதான் அறிவுரை. இன்னொன்னு, இளைஞர்கள் தயவு செய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் கூட வச்சு காப்பாத்துங்க, அவங்க மட்டும் விட்டாதீங்க. தாய் தந்தையரை வணங்கி கொண்டிருந்தால் அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று கூறி